ஹாய்டா, இட்ஸ் கியூட்டிஃபிக். ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி காதல் இன்னுக்காவோட ஸ்டோரிடா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்லி கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி காதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஜங்குக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. இதுவே போதும். மெத்தல ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கே ஒரு காஃபி ஷாப்பில் ஜங்குக்கும் ஹாங்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், என்னடா ஹாங்கு காஃபி ஷாப்ல வச்சு பிஸ்னஸை பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டேன். டே நீ வேற ஏன்டா, அன்னே காலேஜில் 12 வச்சிருந்தேன், அதை கிளியர் பண்ணவும் முடியல. அதனால எங்க அப்பா ஏதோ காசை குத்தான், அதை வச்சு இதை ஓப்பன் பண்ணி ஓட்டினுக்கிற மச்சான். 5க்கு 10க்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா நீ வேற. சரிடா பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். உன் பொண்டாட்டி எப்படிக்கிறா? அது எக்ஸ்கியூஸ் மீ யாரு அப்படின்னு சொல்லி ஜங்கு அப்படியே திரும்பி பாக்குறாரு. இந்த பக்கம் ஹாங்கு தான். ஐய இவளா? இப்ப அங்க ஒரு பொண்ணு தான். இப்ப அப்படியே ஜங்குக்க பார்த்து, ஜங்குக் நான் தான் ஜங்குக். மேம் இங்க என்ன மேம் பண்றீங்க? ஏன் ஜங்குக் மேம் எல்லாம் என்ன நீ லோனானே கூப்பிடு. எங்க நான் காஃபி குடிக்கலான்னு வந்தேன், உன்னை பார்த்தேனா அதான் உன் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தேன் ஜங்குக். ஏன் உங்களுக்கு ஜங்குக்குன்னு வராதா? ஜங்குக்குன்னு இழுக்கிறீங்க. ஹே ஹூ ஆர் யூ? நான்சென்ஸ். எதே நான்சென்ஸா? கடைக்குள்ள வந்துட்டு என்ன நான்சென்ஸ்ன்றியா? ஏய் ஹாங்க சும்மாரா. மேம் அது வந்து ஜங்குக் ஒரு ஃபோட்டோ தானே, ப்ளீஸ் இரு ஜங்குக் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கோட மேனேஜர் தான் அப்படியே ஃபோன் எடுத்து ஜங்கு கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறாங்க. பண்ணிட்டு ஓ தேங்க்யூ ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போறாங்க. இந்த பக்கம் ஹாங்கு தான், ஐயே இவளுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, ஒரு மாதிரி வலிறாளே. ஏய் ஹாங் என்ன நடந்துட்டு இருக்கீங்க? யார் அது? ஏ கிட்டனு இப்பதான் வரியாடி. யாரு? அவளா? அவ என்ன சிலுக்குடி. எது சிலுக்கா அப்படின்னா? அதெல்லாம் உனக்கு தெரியவானா, மூட்டி நில்லு அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த டைமில் உங்கள் ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் போயிட்டு அப்படியே ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்க. ஜங்கு கூட ஒரு பொண்ணு அந்த காஃபி ஷாப்பில் எடுத்த அந்த ஃபோட்டோ. அதை பார்த்ததும் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏண்டா உங்ககிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் அந்த பொண்ணு கூட பேசாதேன்னு, ஆனால் ஃபோட்டோவே எடுத்துருக்கல. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடப்பத்தெல்லாம் கீழே போட்டுட்டு இப்போ அப்படியே கிளம்புறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக காஃபி ஷாப்பில் பார்த்தா அப்படியே உள்ளே போயிட்டு ஜங்கு உட்காந்துருந்த டேபிள் தான் அப்படியே தட்டுறீங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே இங்கே அடி பண்ணுற. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? வேற போகிற பொண்ணையெல்லாம் கூப்பிட்டு நல்ல கடையில் போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கியா? ஏ வயன் என்ன பேசிட்டு இருக்க? சரி நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல. யார் கூட ஃபோட்டோ எடுத்த? அது நம்ம மேனேஜர் வந்தாங்கடி. அதான். ஓஹோ அவ கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவள் வந்தா நீ அப்படியே ஃபோட்டோ எடுக்க நின்றுவ. பப்ளிக் பிளேஸ்ல இப்போ எது கத்திட்டு இருக்க? வா வீட்டுக்கு போல. என்னது கத்திட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்கு கூட காதை பிடிக்கிறீங்க. ஏய் வலிக்குது விட்ரி. விடணுமா? நல்லா அப்படின்னு சொல்லி நல்லா திருக்கிட்டு இருக்கீங்க. இந்த காஃபி ஷாப்ல இருக்க எல்லாரும் உங்க 2 பேரை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹாங்கு தான் அலமேல கை வைக்கிறான். அட்ட பாவிகளா, டேய் எங்கேயும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? என் காஃபி ஷாப் இழுத்து மூடா போக மாட்டீங்க போல இருக்கே. ஐயோ இவன் வேற கிளாஸ் எடுக்கிறான், அவ வேற அதை எடுக்கிறாளே. டே என் காஃபி ஷாப் ஒட்டுறாதீங்களாடே அப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்க. இப்ப கிட்டன், ஏய் ஹாங் அவங்க எப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்க? ஐயே கிட்டனே இதுங்க இப்போ மட்டும் இப்படி இல்லை, அதுங்க அப்பயே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிக்கிறான். அப்படியே காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டே. ஸோ நீங்கள் தான் உங்கள் கிளாஸ் ரூம்லாம் கண்டுபிடிச்சி அப்படியே உள்ளே போகிறீங்க கிளாஸ் ரூம்குள்ளே. ஸோ லாஸ்ட் ரோக்கு முன்னாடி ரோவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே தான் அப்படியே போய் உட்காருங்க அந்த சேரில். நீங்கள் உட்காந்தோடனே அப்படியே மேம்லாம் உள்ளே வராங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே இன்னைக்கு தான் உங்களோட ஃபஸ்ட் டே காலேஜ். எல்லோரும் நல்லா படிக்கணும், நிறைய ஸ்கோர்ஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட் டேவே கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே போர்டில் திரும்புகிறாங்க. அந்த டைமில் கிளாஸ்க்கு வெளியே இருந்து ஒரு சத்தம், எக்ஸ்கியூஸ் மீ மேம். யார் அது ஃபஸ்ட் டேவே லேட்டாக வருது அப்படின்னு பார்க்குறாங்க மேம். அங்கே ஜங்குக் தான். ஃபுல்லாக டேட்டோ, பியர்சிங்ஸ், 2 ஷர்ட் பட்டன் கழட்டி விட்டுட்டு அவ்வளோ மாசா ஹேண்ட்லாம் ஃபோல்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. அப்படியே மேம் பார்த்துட்டு, என்னப்பா ஃபர்ஸ்ட் டேவே வா? ஜங்குக் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. அவர் கையில் ஒரு நோட்டு கூட இல்லை. அப்படியே நின்றுட்டு இருக்காரு. சரி ஃபர்ஸ்ட் டேனால உள்ள விடுறேன், உள்ள வாப்பா. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உள்ள வந்து பார்க்க எல்லாம் கரெக்டாக இருக்கு ஸ்பேஸ். ஸோ அவருக்கு ஸ்பேஸே இல்லை. இப்போ அந்த மேம் தான் லாஸ்ட் ரோல முன்னாடி இருக்க ரோல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அங்கே போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்ல ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வராரு. உங்க பக்கத்துல தான் ஒரு சேர் இருக்கு. ஸோ அங்கதான் ஜங்குக் வந்து உட்காராரு. அப்படியே உங்களை திரும்பி பாக்குறாரு. நீங்களும் அப்படி ஜங்குக்க பாக்குறீங்க. யாரா இவன் ஃபர்ஸ்ட் டேவே பொறுக்கி மாதிரி இருக்கான், இவனா என் கூட உட்காரணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜங்குக்கோட ஐஸை பார்க்க ஜங்குக்கும் அப்படியே உங்க ஐஸை பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல உங்க 2 பேருக்கு மிடில்ல அப்படியே ஒரு தலை வருது. ஜங்குக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாங்கு தான் தலையை விட இந்த பக்கம் ஜங்குக் பார்த்து முறைக்கிறாரு. டே மயிரு
சொல்றா. மச்சான் சாரி மச்சான், காலைல கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வந்துட்டு ஒன்று விட்டுனேன். இனிமே பைக்கை தொட்ட செருப்பு பிஞ்சுக்கும் உனக்கு. மச்சான் சாரி மச்சான். குஞ்சிலே மிதிப்பேன். சொல்றா. ஐயோ அப்படின்னு சொல்லி ஹாங் அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிறோம். இந்த பக்கம் நீங்க தான் இவங்க 2 பேரும் பேசுறது பண்றதெல்லாம் பார்த்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ மேம் தான் எல்லாரும் நோட் வச்சிருக்கீங்களா, நோட் யார்ட்டையும் இல்லைனா ஏஞ்சி நில்லுங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நீங்க அப்படியே உங்க பேக்ல நோட்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவங்களுக்கு தான் அதை பார்த்துட்டு அப்படியே உங்க நோட்டை பிடிங்கிறாரு. நீங்க அது ஏன் நோட்டு? சரி இருக்கட்டும். ஹலோ அது ஏன் நோட்டு? சரி இருக்கட்டும், இப்பெல்லாம் அது ஏன் நோட்டு? என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் மேம் சைலன்ஸ். என்ன பேக் பெஞ்சில் என்ன சத்தம்? 2 பேர் எந்திங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்களும் ஜங்குக்கு தான் எஞ்சி நிற்கிறீங்க. என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நோட் இருக்கா இல்லை உங்க 2 பேர்கிட்ட? மேம் எங்கிட்டலாம் நோட் இருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட தான் இல்லைன்னு நினைக்கிறேன். எது என்கிட்ட இல்லையா? மேம் அது ஏன் நோட்டு தான் மேம், அவன் போய் சொல்கிறான். மேம் நான் ஏன் போய் சொல்லணும், இவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஹலோ உன்னை பார்க்க தான் எனக்கு பிடிக்கல. இப்போ மேம் தான் ஐயோ 2 பேரும் சைலன்ஸ் உட்காருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்துடுறீங்க. பக்கம் நீங்கள் தான் ஜங்குக்கு பார்த்து முறைக்கா, ஜங்குக்கும் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் வேற நோட் எடுத்து வச்சு அப்படியே எழுத ஆரம்பிக்கிறீங்க. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல. என் மூடிக்கிட்டு எழுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுதுறீங்க. இப்போ அப்படியே பிரேக்லாம் முடிஞ்சு கிளாஸ் டைமில் நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி படுத்துருக்கீங்க. அந்த கிளாஸ் லைட்டாக உங்களுக்கு பிடிக்கல, ஸோ படுத்துருக்க. இப்போ ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு. அவர் அப்படியே என்ன அமைதியாக இருக்காளே, இல்லை பார்த்தாலே எனக்கு நோண்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெண் எடுத்து அப்படியே உங்கள் தள்ள சொருகிறாரு. நீங்கள் படுத்துறீங்க, அப்படியே எந்திக்கிறீங்க வழியில். வலிக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பெண்ணு தான் உங்கள் தலை ஃபுல்லாக சொருக்கி வச்சுக்கிறாரு கேப்பு. ஜங்குக் உனக்கு என்ன பிரச்சனை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் அப்படியே கேப்பில் தூக்கி போடுறீங்க. அப்படியே ஏய் நடி பண்ணிட்டுருக்க. இது டீயா? டேய் நீ தாண்டா பண்ணிட்டு இருக்க. டேய் எது டாவா? ஆமாடா டால்டா. என்ன டால்டாவா? ஆமாடா மாங்க முடியா. ஐயா நிறுத்துங்க 2 பேரும். டேய் மச்சான் நிறுத்துறா. நிறுத்துமா நீ வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எலிய பூனி மாரி அடிச்சுக்கிறீங்க. என்ன உங்களுக்குலாம் பிரச்சனை? நிறுத்துங்க. ஏய் அவ தானே என்ன டால்டான்றா. எது நான் உன்னை டால்டானா? நீ தான் என் தள்ள பேனாவை சுருக்கி விட்ட. ஏய் என்ன என்னடா அப்படி சொல்லி எகிரிட்டு வர. இந்த பக்கம் நிறுத்துங்க அப்படி சொல்லி தள்ளி விட்டு அப்படியே போயிடறான். இப்படியே தான் நீங்களும் ஜங்குக்கும் எலியும் பூனியுமே சண்டை போட்டுட்டு இருப்பீங்க காலேஜ்ல. இப்போ ஒரு ஃபைன் டே, நீங்க அப்படியே கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. அப்பாடா எல்லாரும் பிடி பீரியட் போயிட்டாங்க. நல்ல வேலை அந்த ஜங்குக்கும் போயிருப்பான். நம்ம நிம்மதியாக போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பென்சிலில் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. என்ட்ரி ஆகி பார்த்தா அங்கே உங்கள் பிளேஸில் யாரோ படுத்திருக்காங்க. யாரா இருக்கும்? அந்த ஜங்குக்கா? இல்லை அவன் தான் பிடி பீரியட் வந்தாலே முதல்ல போயிடுவானே. அப்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. பார்த்தா அது ஜங்குக் தான். இவன் என்ன படுத்திருக்கான். சரி இருக்கட்டும் வயன், இதுதான் சான்ஸ். அவனோட பைக்கையே தேடி வச்சிடலாம், அவன் தேடி அலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்கு கிட்டே போயிட்டு அந்த பைக்கே எடுக்கலான்னு அப்படியே கிட்ட போகிறீங்க. கிட்ட போகும்போது அப்படியே அந்த பைக்கே எடுக்கிறீங்க. ஜங்கோட கை டச் ஆகுது, அது அப்படியே கொதிக்குது. என்ன இவனுக்கு ஃபீவர் அடிக்குதா என்ன அப்படின்னு சொல்லி ஹெட்டில் தொட்டு பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஃபீவர் அடிச்சிட்ருக்கு. அச்சோ இவனுக்கு என்ன ஃபீவர் அடிக்குது, இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் உடனே மெடிக்கல் ரூம் போயிட்டு கோல்டு பேக் வைப்பாங்கள்ல, அதான் எடுத்துகிட்டு வந்து ஜங்கோட ஹெட்டில் வைக்கிறீங்க. அதை வச்சதும் ஜங்குக்கு அப்படியே கொஞ்சமாக கண்ணை முழிக்கிறாரு. உனக்கு என்னாச்சு? நான் வேணா போய் ஹாங் கூட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்திக்கா. ஜங்கு அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. எல்லாம் வேணாம், கொண்டாரையும் கூட இப்படியே உட்காரு அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே ஜங்கோட ஐஸை பார்த்துட்டு அப்படியே உட்காடுறீங்க. எதுவுமே பேசல, ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கும் அப்படியே படுத்துக்கிட்டு உங்கள் ஐஸையே பார்த்துட்டு இருக்காரு. இந்த டைமில் அப்படியே கிளாஸ்க்குள்ள என்ன நடக்குதுங்க? அது வந்து ஹாங் ஜங்குக்கு ஃபீவர். மச்சானுக்கு ஃபீவரா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து மச்சான் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹாங் கிட்ட ஜங்குக்கை விட்டுட்டு பார்த்து பத்திரமா கூட்டு போ. சரி வைனே நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஹாங் அப்படியே ஜங்கு கூட்டு போயிடுறான். நீங்களும் ஜங்குக்கும் டாம் அண்ட் ஜெரி பேர் சண்டை போட்டாலும் கேர் பண்ணுற டைமில் 2 பேரும் கேர் பண்ணிப்பீங்க. இப்போ ஒரு ஃபைன் டே கிரவுண்டில் ஹாங் தான் பைக்கில் உட்காந்துருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே வராரு. டே ஹாங் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா. எது நீ உன் எதிரி? அதாவது மச்சான் இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ உன்னோட எதிரிய லவ் பண்ணுறா சொன்ன என்கிட்ட? ஆமாண்டா. நிறுத்து. இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ உன் எதிரிய, அதாவது உன்னோட எதிரிய என்ன பண்ணிட்டுருக்க? இதுக்கு சொன்னது திருப்பி சொல்லிட்டு இருக்க மச்சான்? எனக்கு ஒரு மாதிரி சாக்காய் போச்சு மச்சான். சரி ரைட்டு விடு, உன் காதலிக்கு இந்த ஹாங் உதவி பண்றேன். நீ ஒரு மயிரி புடுங்க தேவையில்ல மச்சான், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அங்க பாரு ஃபைட்டிங் பார்ட்னர், அதாவது இப்போ உன் காதலியா மாறினவ வரா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உங்ககிட்ட தான் வராரு. ஏய் ஒயினு நில்றி அப்படின்னு சொல்ல நீங்க அப்படியே நிக்கிறீங்க. என்னடா
எதுக்குடா என்ன டீன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜங்குக் பேச வரத்துக்குள்ள இப்போ ஹாங் அப்படியே வந்துட்டு நிறுத்துங்க. இந்த ஷோட பேரு முதலில் ஆரம்பிச்சது காலில் முடிய போகிறது. இதோட தொகுப்பாளரு இந்த ஹாங்கு. அப்படியே ஜங்குக் தான் ஏய் என்னடா உளறிட்டு இருக்க? மச்சான் இரு மச்சான், நான் இருல நான் பேசிக்கிறேன், நீ சும்மா இரு. ஏய் ஒயினே என்ன இப்போதைக்கு நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எதை லூஸா? அத்தெல்லாம் விட்டு நான் சொல்றத மட்டும் புரிஞ்சுக்கோ. மச்ச ஜங்குக் இருக்கானா? இருக்கான். அவன்கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் அவன் மேல கேர் பண்றானா? பண்றான். அப்போ அவனை காதலிக்கிறது உனக்கு தெரியாதா? தெரியுமே. என்ன தெரியுமா? மச்சான் இவன் என்ன மச்சா தெரியும்ன்றா அப்படி சொல்லி பார்க்க ஜங்குக் அப்படியே அவங்களோட தலையில அடிச்சு தள்ளி விடுறாரு. அப்படி சொல்லி அவன் விழுந்துடுறான். பக்கம் ஜங்குக் தான். ஏய் என்னடி? என்னடா என்ன? ஏய் தெரியுமாடி உனக்கு? தெரியுமே. அதான் தெரியுதுல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்படியா? இன்னும் கொஞ்சம் கெஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நீ நடந்து போக இந்த பக்கம் ஜங்குக் நல்லா கெஞ்ச மாட்டேன். இப்போ நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்து நீ கெஞ்சுவ. நீ கெஞ்சலனாலும் நான் ஒன்று கெஞ்சு வைப்பேன். என் பின்னாடி வரணும், புரியுதா? விட்டு எட்டுக்குள்ள பொல்லாதவன் நீ, ஓட்ட தாண்டாதவன் என் வீரத்தெல்லாம் மூட்டைய கட்டி உன் பின்னாடி தள்ளாடி வந்தே நடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு உங்க பின்னாடி வாடி வராரு. நீங்க அப்படியே சிரிக்கிறீங்க. அப்படியே இந்த பக்கம் ஹாங்கு தான். ஜங்குக் தள்ளி விட்ட ஃபோர்ஸ்ல சேத்துலேயே போய் விழுந்திருப்பான். அங்க சுத்தி நிக்கிற எல்லாரும் அப்படியே ஹாங்கு பார்க்க இந்த பக்கம் ஹாங்கு தான் சோத்துலயே அடி வாங்கியாச்சு, சேத்துலயே அடி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்றான். ஸோ அப்படியே கம்மிங் டு த ப்ரெசன்ட். இது தாண்டி நடந்துச்சு. இதுக்கு நான் தான் அடிச்சுக்கிட்டாலும் கிட்டன்னு கட்சியில கல்ல பண்ணிட்டு என் தலையதான் பாடா பத்துதுங்க. ஐயோ புட்ரி போயிட்டு என் கடையை நாசப்பத்துறவனுங்க போல இருக்குது. மச்சா கிளாஸை வைடா, தட்டை வச்சிருமா. மாங்கா ஹாங்கு என்ன விட்றா. அவன் எப்பறம் அந்த பொண்ணு கூட போய் போட்டோ எடுக்கலாம்? அம்மா இதெல்லாம் வீட்டுக்கு போய் பேசிக்கோமா. டேய் நீ ஆச்சு அந்த கிளாஸை வைடா. டேய் அவ்வதான்டா பப்ளிக் பிளேஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ மச்சா நிறுத்து மச்சா அப்படி சொல்லிட்டு இருக்க. அங்க இருக்க பிளேட்டு கிளாஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறீங்க நீங்களும் ஜங்குக்கும். இந்த பக்கம் ஹாங் தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு 2 பேருக்கு நடுப்புற வந்துட்டு அடைச்சி நிறுத்துக்க 2 பேரும் முதல்ல அப்படி சொல்ல. இப்போ அப்படியே ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு ஹாங்க தான் பாக்குறீங்க. அங்க அப்படியே முறைச்சு பாக்குறான். என் கடையில இந்த எல்லா கிளாஸையும் தட்டி ஒஸ்டிங்களா 2 பேரும். உன் பாயிண்ட் கூட்டு கிளம்பிடாம இல்லை இங்கே நீ மச்சான் அது சாமி கிளம்பு அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே நீங்க தான் ஜங்குக் நம்ம வீட்டுக்கு போகலான்னு. ஆமாடி பொண்ணுட்டு நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஜங்குக் கூட்டு போறாரு. இந்த பக்கம் ஹாங்க அப்படியே முறைக்கிறான். இதை போது பேர் போது, இது 2 போதுங்க பேர், இது 2த்துக்கு நண்பனா வச்சது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லி தலையிலே அடிச்சுக்கிறான். ஸோ காஃபி ஷாப்ல இருக்க எல்லாரும் பைத்தியம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் வீட்டில் ஜங்குக்கும் நீங்களும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் தான் அப்படியே கோவமாக போய் கை கட்டிட்டு சோபாவில் போய் உட்காருங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. ஏய் நாடி அம்மு இங்க பாரு அம்மு. ஏய் நான் எதுவுமே பண்ணலடி, அவங்களா வந்தாண்டி ஃபோட்டோ எடுத்தாங்க மேமு. உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் அவங்க கூட பேசாத, அவங்க இன்டென்ஷனே சரியில்லைன்னு. ஏய் நீ பாடி ஏதாவது சொல்லிட்டு இருக்காத, அவங்க ஜஸ்ட் காஃபி குடிக்க வந்தாங்க அதனால அப்படி எடுத்தாங்க. ஓ உனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தானே தெரியும். சரிடி சரி, இனிமே நான் பேசல சரியா? உண்மையா பேச மாட்டியா? அம்மா தாயே உண்மையா பேச மாட்டேன் சரியா? சரி எனக்கு பசிக்குது. பாஸ்தா பண்ணி தரட்டா? ஒயிட் பாஸ்தா பண்ணி கொடு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கிச்சனில் போய் உங்களுக்காக பாஸ்தா தான் மேக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கா முன்னாடி வந்து அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அடி கோம்போச்சா? போச்சு. ஆனால் நீ வந்து பேசக்கூடாது சரியா லூனா கிட்ட? சரிடி நான் பேசல புரியுதா? பொண்டாட்டி. ஓஹோ என்ன புதுசா பொண்டாட்டி? ஏன் என் பொண்டாட்டி நான் பொண்டாட்டி கூப்பிட கூடாதா என்ன? அப்படிலாம் இல்லை, கூப்பிடலாமே. ஜங்குக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்கோட ஷர்ட்டில் இருக்க பட்டன் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான். நடி அம்மு உனக்கே தெரியும்லடா, நாளைக்கு நம்மளோட புது சிஓ வரப்போறாரு. அது கூட அந்த பெரிய ப்ராஜெக்ட் அமேசான் ப்ராஜெக்ட் அது வரப்போகுது. அதுக்கான லீடா நான் தான் இருக்க போகிறேன் ஜங்குக். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? சூப்பர், நீ இன்னும் கிரேட்ல நிறைய வரணும் புரியுதா? சரி ஜங்குக், நாளைக்கு வேற ஆஃபீஸ் போகணும். மார்னிங் என்ன ஜங்குக் நாளைக்கு என் டைம் தான். ஆனால் நீ சமைக்கிறியா? ஓன்டன் தானே, நீயே சம. இப்படி பண்ணாதடா. அப்படி தாண்டி பண்ணுவேன். ஜங்குக் நீ ரொம்ப மோசம். என்ன உன்னை விட நான் மோசமாடி? ஆமா அப்படின்னு சொல்லி நீங்க ஜங்கோட ஷோல்டர்லயே அடிச்சுட்டு போக இந்த பக்கம் ஜங்குக் தான். ஏய் நில்றி அட்டிக்கவா சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே வந்து தலகாணி எடுத்து அப்படியே உங்க மூஞ்சில போடுறாரு. இன்னொரு தலகாணி எடுத்துட்டு என்ன அடிச்சிட்டல இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு தலகாணி எடுத்து ஜங்குக் அடிக்கா. ஜங்குக்கும் இன்னொரு தலகாணி எடுத்து அடிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் அடிச்சு விளையாண்டு இருக்கீங்க. தலகாணில இருந்து பஞ்செல்லாம் பறந்து போக இப்ப அப்படியே மூச்சு வாங்கிட்டு 2 பேரும் உட்காருறீங்க. டைம்ல ஏதோ ஒரு ஸ்மெல் வேற. இப்ப ஜங்குக் தான். ஏய் அடுப்பு ஆஃப் பண்ணி அடி. நான் என்ன ஆஃப் பண்ண? நீ தானே சமைச்ச, என்ன ஆஃப் பண்ணின்னு கேட்குற? ஐயோ போச்சு
ஆண்டி இப்படி பண்ற எல்லா டைமும்? நான் என்னடா பண்ணேன்? நீ தானே அப்படி சொன்ன நான் என்னடி சொன்னேன்? அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்க ஆரம்பிக்க இப்போ 2 பேர் வயிற்றுலேருந்து சத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் தான் அப்படியே பவு ஃபேஸ் வச்சுக்கிட்டு சங்கோ அப்போ அப்புறமா சண்டை போட்டுக்கலாம் பாப்பா சிக்குதுடா. ஆமாம்ல, சரி ஆர்டர் போட்டுட்டா? போட்டு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஜங்குக்கும் அறக்க பறக்கன்னு சொல்லி ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக் தான் இங்க பாரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. ஜங்குக் நான் லேட்டாக இருந்துட்டேன்டா, நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. ஏய் காலையில ஓன் டர்னு, ஆனால் நான் குக் பண்ணேன், மரியாதை போடி. ஜங்குக் ப்ளீஸ் டா டேய் நில்றா அப்படி சொல்லிட்டு நீங்கள் குடுக்குடுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டு கதவை அப்படியே சாத்தும் போது பாபா நான் தான் ஃபர்ஸ்ட் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓலும் காட்டு உள்ள போறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் ஏய் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே உங்க ஹேர்லாம் வெட்ட அப்படியே இது பண்ணிட்டு வரீங்க. உங்களே பார்த்துட்டு இருக்காரு. என்ன போய் கோலி ஆஃபீஸ் டைம் ஆச்சு உன்ட்ட அப்புறம் பேசிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே உள்ள போறாரு பல்ல கடிச்சிட்டு. இந்த பக்கம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸை கிளம்பிட்டு இருக்கீங்க ரெடி ஆயிட்டு. இப்போ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு இப்படி ரெடி ஆயிட இதே ஜங்குக் என்ன பைக்ல கூட்டு போயேன் அப்படின்னு சொல்லி பைக்ல ஏறி உட்காடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான் எதுக்கு உன்னை கூட்டு போனோம்? டே கூட்டு போடா. எதுக்கு? ஒன்னு என்னை புருஷன் முன்னாடின்னு கண்டுபிடிக்கிறதுக்கா? கண்டுபிடிச்சா என்னடா? நீ தானே சொன்ன 2 பேரும் ஒரே ஆஃபீஸு, இப்போதான் ஜாப் பர்மனெண்டா இருக்கு, இப்போதைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வக்கனையா பேசுனா இப்ப என்ன இறங்குடி. ஜங்குக் இதுல கூட சண்டை போடணுமா? ஆமாடி, உன்கிட்ட சண்டை போடணும்னு என் தலையெழுத்து. காலையில எரிச்சல் கிளப்பிட்டு இருக்க, ஏற்கனவே லேட் ஆச்சு, கிளம்படி அப்படி சொல்லி ஜங்குக் அப்படியே இறக்கி விடுறாரு. அப்படி சீ போடா நீ இல்லைன்னா என்ன, நான் கேப் பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வந்துடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே பைக்கை ரேஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் கேப்காரன் அப்படியே உங்களை ஷார்ட் கட்ல கூட்டு வந்துட்டான். ஆனா இந்த பக்கம் ஜங்குக் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாரு. எப்படியோ ஆஃபீஸ்க்குள்ளதான் என்ட்ரி ஆகுறீங்க. வந்துட்டானா ஜங்குக் அப்படின்னு சொல்லி கண்ணு தேடுது ஜங்குக்க. ஆனால் ஜங்குக் இங்கே இல்லவே இல்லை. வேணும் நல்லா வேணும், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு அவரோட கேபினில் போய் உட்காடுறீங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஜங்குக் இப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ள அப்படியே என்ட்ரி ஆகுறாரு. அப்படியே அவர் உள்ளே போக இப்போ அவரோட மேனேஜர் லூனா தான். ஜங்குக் என்ன இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்க? மேம் சாரி மேம், கொஞ்சம் டிராஃபிக். ஓ ஜங்குக் சாரிலாம் வேணாம் ஜங்குக், நமக்குள்ள என்ன சாரிலாம். இந்த பிளாக் கலர் ஷர்ட்ல எவ்வளோ ஹாட்டா இருக்க தெரியுமா நீ? என்ன மேம்? ஜங்குக் என்ன மேம்னு கூப்பிடாத, லூனானு கூப்பிடு, நீ எத்தனை தடவை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் நீங்க அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை தான் திரும்பி பாக்குறாரு. ஐயோ இவர் முறைகிறாளே. மேம் பெண்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு நான் கிளம்புறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அங்கேருந்து போக இந்த பக்கம் லூனா தான். ஜங்குக் அதெல்லாம் வேணாம் ஜங்குக், என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போ ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜங்குக் விட்டா சாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் அவர் கேபின்ல உட்காந்துறாரு. அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருக்க. பக்கத்துல தான் ஹாங் தான் உட்காந்துருக்கான். மச்சான் உன்னை எதையுமே கேட்க மாட்டா, நல்லா 2 நிமிஷம் லேட்டா வந்தா போதுமே. ஐயோ யோ 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 இனி என்ன பேச்சு பேசுவா தெரியுமா இவ? ஆனா உன்னை எதையுமே கேட்க மாட்டா, சரியான சிரிக்கி ஆயப்பருன்னு வச்சுக்கிட்டு எப்ப பத்தல ஜிங்கு கூட சொல்லிக்கிட்டு கிடக்குறான். பேரை கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. நீ வேற ஏன்டா மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லூனா தான் ஹாங் இங்க வா, ஐயா இந்த சிலிகத்தை நம்மள கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாங் அப்படியே போறான். சொல்லுங்க மேம் என்ன விஷயம்? இன்னைக்கு சிஇஓ வராரு, அதனால என்ட்ரன்ஸ்ல இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் கரெக்டா போய் அரேஞ்ச் பண்ணி வை போ. ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹாங் போறான். ஆக்சுவலா ஹாங் காஃபி ஷாப் தான் மெயின், இருந்தாலும் அவனுக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இந்த ஆஃபீஸ்ல பேசி சேர்த்து விட்டுருப்பாரு. ஆனா லூனா எப்பயுமே எப்படிதான் ஹாங் அவ்வளவு பெரிய வேலை கொடுக்க மாட்டா, சின்ன வேலை தான், அதுவும் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இருப்பா. இப்ப ஹாங் அப்படியே போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்க. இப்ப கிட்ட தான் வர. ஹாங் நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிட்டா? ஆமா கிட்டேன்னு ஏதோ சிஓ வராரா, இந்தா இதெல்லாம் எத்து வை அப்படின்னு சொல்லி அவகிட்டே கொஞ்சம் கொடுக்குறான். கிட்டன் தான் அப்படியே எடுத்து வச்சிட்டு இருக்கா. கிட்டன் வந்து ஹாங்கோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாம் நாங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. கம்பெனிக்குள்ள சிஓ கங் தான் என்ட்ரி ஆகுறாரு. பரவாயில்ல, இந்த கம்பெனி நல்லா பெருசாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள வராரு. இப்போ லூனா தான் அப்படியே அங்கேருந்து ஓடி வந்து குட் மார்னிங் சிஓ சார், இந்த ஆஃபீஸோட only one மேனேஜர் நான் தான் லூனா, வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் இன்ட்ரோ பண்ணுறேன். ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே கங் நடந்து வர. இப்போ லூனா தான் அப்படியே ஜங்குக் கிட்ட தான் ஓடி வரா ஃபர்ஸ்ட். சார் இவர் தான் சார் ஜங்குக், இவரோட ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். இவர் வந்து கொஞ்ச நாளாக இருந்தாலுமே பட் இவரோட ஒர்க்ஸ்லாம் அப்படி இருக்கும் சார், பார்க்கவும் சும்மா அப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே கையை தடவை பக்கம் ஜங்குக் அப்படியே கை எடுத்துட்டு தேங்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ மேம், குட் மார்னிங் சார். குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கங்கன் முன்னாடி நடந்து போக இந்த பக்கம் லூனா தான் வா ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கே பிடிச்சி கூட்டு போறேன். அப்படியே எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோ பண்ணிட்டு போக இப்போ அப்படியே உங்க சைட் தான் வந்து இன்ட்ரோ கொடுக்குறா லூனா. அப்படியே சிஓ கிட்ட ஹாய் சார் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லி கை நீட்ட. கங்க அப்படியே உங்களை மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே அவனு கை நீட்ட.
ஹாய் மிஸ் வைன் அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணி அப்படியே உங்களை பார்த்துட்டு அவனோட கேபின்குள்ளே தான் போகிறான். குக் அப்படியே பின்னாடி தான் வந்திருப்பாரு ஃபைல் எடுத்துட்டு. சார் அப்புறம் இந்த ஃபைல் அப்படின்னு சொல்லி புது ப்ராஜெக்டான ஃபைல்லாம் எடுத்து வைக்கிறாரு. இப்போ கங்கதா அப்படியே சேரில் உட்காந்து மிஸ்டர் ஜங்குக் சொல்லுங்கள் சார். மிஸ் வைன் இருக்காங்களே அவங்க பார்க்கவே அவ்வளோ அழகா க்யூட்டாக செம்மையாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஜங்குக்கு இதெல்லாம் கேட்டுட்டு அவர் கையில் இந்த ஃபைலை தான் அப்படியே கையிலே இது பண்ணுறாரு. ஃபைலே உடஞ்சிரும் போல. என்னாச்சு ஜங்குக்? ஒன்றும் இல்லை சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வெளியே வந்துடுறாரு. அப்படியே கங்கோட கேபின்ல இருந்து உங்களை தான் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. நீங்களும் அப்படியே போறீங்க. இது அப்படியே ஜங்குக் பார்த்து முறைக்கிறாரு. அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. ஜங்குக் என்னாச்சு? வழி விடு. சார் கூப்பிட்டுருக்காரா? நீ போக வேணாம், போய் வேலையை பாரு. ஜங்குக் என்ன பேசிட்டு இருக்க நீ? வழி விடு. கூப்பிட்டுருக்கார் சார். சும்மா இங்கே சண்டை போயிட்டு இருக்கு. வழி விட்றா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்குக்கை தள்ளி விட்டு அப்படியே போறீங்க. ஜங்குக் அப்படியே பார்த்து முறைக்கிறாரு உங்களையே. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். இப்போ கங்கதா வாங்க மிஸ் வைன். ஓகே சார். எதுக்கு சார் கூப்பிட்டுருந்தீங்க? பிக் ப்ராஜெக்ட்டுக்கான மீட்டிங் நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறீங்களா வைன்? அது கேட்க தான் கூப்பிட்டேன். ஓ மை ப்ளஷர் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு வெளியே வரீங்க. அங்கே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு இதெல்லாம் வெளியே இருந்து அப்படியே பார்த்துருப்பாரு. அப்படியே முறைச்சே நிற்க நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன ஆச்சு ஜங்குக்? என்ன? இங்கே பாரு, அவன் சரியில்லை, அவன்கிட்ட போயிட்டு இருக்காத. உனக்கு வேற வேலையே இல்லை. உனக்கு யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி தான் தோணும். ஏன் உனக்கு லூனா பார்த்தா தோணலையா? ஜங்குக் அவ வேற, நம்ம சிஓ வேற. அது என்னடி அது வேற இது வேற? உன் கண்ணுக்கு இவ பண்றது தப்பா இருக்குன்னா எனக்கு அவன் பண்றது தப்பா தான் தெரியுது. ஒழுங்கா அவன்கிட்ட தள்ளிடு. ஜங்குக் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குவை தள்ளி விட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அந்த மீட்டிங் அரேஞ்ச் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே மீட்டிங் ஆகல. இப்போ கங்கு, லூனா, நீங்கள், ஜங்குன்னு சொல்லி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்போ கங் தான் இந்த பிக் அமேசான் ப்ராஜெக்ட் எந்த டீமுக்கு போகுது, நீங்கள் 2 டீமும் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வரணும்னு சொல்லி தான் வேற இன்டென்ஷனில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. இது நல்லாவே ஜங்குக்கு புரியுது. இப்போ ஜங்குக் தான் நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன் சார். பட் ஜங்குக் உங்களை விட மிஸ் வைன் இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க போலயே. ஃப்ளிப்கார்ட் ப்ராஜெக்டே நான் தான் பண்ணேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஜங்குக் சொல்ல நீங்கள் அப்படியே ஜங்குக்கை ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா இது உங்களுக்கு அவ்வளோ ட்ரீம் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு இது ஜங்குக் கிட்ட எவ்வளவோ டைம் சொல்லியிருப்பீங்க. ஜங்குக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பாரு. பட் இந்த டைமில் வந்துட்டு அவர் இந்த ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்குறாரு அப்படின்ற போது உங்களால் இதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ லூனா தான் ஆமாம் சார், ஜங்குக் இது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். அவர் மட்டும் இங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ப்ராஜெக்டை முடிப்போம் சார். நமக்கு 20 crores கிட்ட கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜங்குக் கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி லூனா சொல்ல தென் ஓகே நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி கங் நினச்சது நடக்கலன்னு சொல்லிட்டு அவர் படுக்க அங்கேருந்து எஞ்சி போகிறாரு. லூனாவும் அப்படியே எஞ்சி போகிறா. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்கு அப்படியே எஞ்சி போகலானப்போ நீங்கள் ஜங்குவோட கையை பிடிக்கிறீங்க. ஜங்குக் எதுக்கு இப்படி பண்ண? ஏய் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இல்லை எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு தெரியும்ல இது என்னோட ட்ரீம், இதோட கரியர். எப்படி எதுக்காக இப்படி? உனக்கு இதில் கூட போட்டி போடணுமா? என்கிட்ட பழித்திக்கணுமா? ஏய் ரெடி பேசிட்டு இருக்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலான்றல, கையெடு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி விட்டு அவர் படக்க போயிடுறாரு. இந்த பக்கம் நீங்கள் ரொம்ப சோகமாக போய் உங்கள் கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே ஆஃபீஸும் முடியுது. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஜங்குக்கு தான் பைக்கில் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே போகும்போது 2 பேரும் ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து அப்படியே பைக்கில் ஒன்றா தான் போவீங்க. இப்போ ஜங்குக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க நீங்கள் தான் வரீங்க. வைன் பைக்கில் இரு. ஆஃபீஸ் வர தெரிஞ்ச எனக்கு வீட்டுக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அவருக்கு அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவர் அப்படியே பைக் ரைட் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் வராரு. நீங்கள் அப்படியே சோபால தான் உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே வந்துட்டு அவரோட பேக்லாம் வச்சுட்டு உங்ககிட்ட தான் வந்து உட்காராரு. ஓ என்னது வந்து பேசாத, என்கிட்ட எதுவுமே பேசாத ஜங்குக். நீ உனக்கு என்னடா எப்பயுமே என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ என் கரியர்லேயே கை வச்சுட்டல. உங்ககிட்ட எவ்வளோ டைம் சொன்னேன், அது என் ஆசை, என் ட்ரீம், அந்த ப்ராஜெக்ட் என்னோட ட்ரீம். அதில் வந்து கை வச்சு பிடுங்குற புத்தி காட்டிடல ஜங்குக் நீ. ஏய் என்னடி புத்தியை காட்டின? அவன் எதுக்கு உன்னை கூப்பிட்றான்னு தெரியுதா உனக்கு? என்ன தெரியுதா? என்ன தெரியுதா? நான் உன்னை லூனா வச்சு இது பண்ணன்றதுக்காக இப்போ நீ அவரை வச்சு பேசிட்டு இருக்க, என் கூட சேர்த்து வச்சு. எது நான் சேர்த்து வச்சு பேசுறேனா? ஏய் அம்மா நீ சேர்த்து வச்சு பேசி இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட இருந்து வாங்கிட்டேன் இல்ல? உனக்கு அதானே வேணும், பிடுங்கிட்ட. ஏய் உன சொல்றதை கேள்றி. நான் உன் கூட இருக்கிறதானே உனக்கு பிரச்சனை. நான் உன்னை விட்டு போகணும், அதானே உனக்கு வேணும். அம்மாடி அத்தாண்டி வேணும், சும்மா நொய் நொயின்ட்டு. இது சொன்னதும் உங்களுக்கு அப்படியே கண்ணெலாம் கலங்குது. ஓ உனக்கு அவ்வளோ தொலையாட்டல நான். அப்போ எதுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோம்? டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஏய் என்னடி பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசிட்டு இருக்கேன் ஜங்குக்? ஒன்றா இருந்து கஷ்டப்படுறதுக்கு தனித்தனியாக இருந்து
நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே போய் டோரை டம்முன்னு சாத்துறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே போய் சோபில் போய் படுத்துறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் நீங்கள் எந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் படுக்க கிளம்பி ஹாங்கோட காஃபி ஷாப்பு தான் போறாரு. போயிட்டு அப்படியே டேபிளில் உட்காந்துருக்காரு. இப்போ ஹாங் தான் அப்படியே வரான். ஐயா மச்சா ஜங்குக என்னடா காலைல கடை ஓப்பன் பண்ணுறது முன்னாடி ஃபர்ஸ்ட் கஸ்டமராக வந்து உட்காந்துக்கிறா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஐயா மச்சா நீ ஒன்னு இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்கிற மாதிரியே கிட்டே ஏதோ சொகத்துல சொல்றிய சொல்லு மச்சான் கேக்குறேன். அது ஒன்றும் இல்லடா, எனக்கும் சண்டை. ஐயா மச்சா இதுக்கா ஃபீல் பண்ற அப்படி பார்க்க ஜங்குக்கு அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. பின்ன என்ன மச்சா நீங்க இன்னைக்கு நேத்தா சண்டை போறீங்க, எப்பயுமே சண்டை போட்டுதான் இருக்கிறீங்க, என்னவோ அதிசயமா நான் அந்த மாரி சொல்ற பத்தியா? எப்பயும் போடுற சண்டை மாதிரி இது இல்லடா. ஐயா மச்சா சண்டைலாம் சகஜம் மச்சான், புருஷன் பொண்டாட்டிங்க நடப்புற மோதில ஆரம்பிச்சது காலையில் முடியும் புரிதா, நீ போய் பேசிப்பாரு எல்லாம் ஒயின் பேசிடுவா அப்படின்ற. அப்படிதான் மச்சான் போய் பாரு அப்படி சொல்ல. இப்போ அப்படியே ஹாங் சொன்னதும் ஜங்குக் தான் அப்படியே இருந்துச்சு வீட்டுக்கு தான் வராரு. அப்படியே ஜங்குக் வீட்டுக்குள்ள வராரு. வந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. ஓயன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டுக்கிட்டே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. அப்படியே டேபிளில் பார்க்குறாரு, ஒரு பேப்பர் தான் இருக்குது. அப்படியே போய் அந்த பேப்பர் எடுக்கிறாரு. என்ன டிவோர்ஸ் பேப்பரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அதுக்குள்ளே டிவோர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணி அதில் சைன் போட்டு வச்சுட்டு போயிருக்கீங்க. இவளுக்கு எவ்வளோ திமிரு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் அப்படியே கிழிச்சு அந்த டேபிளே வச்சுட்டு படுக்க போய் ஆஃபீஸ் தான் கிளம்புறாரு. ஆஃபீஸ் கிளம்பி அப்படியே பைக்கில் ஆஃபீஸ் தான் வராரு. உள்ளே வந்தா நீங்கள் தான் அங்கே அப்படியே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எதுவுமே கேர் பண்ணிக்கல, ஒரு மாதிரி சோகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இவள அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ள இப்போ லூனா ஜங்குக் என்ன ஜங்குக் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன், என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியலையா ஜங்குக்? என்னாலையும் உன்னை பார்க்காம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல ஜங்குக். மேம் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓ ஜங்குக் ஒர்க் விஷயமாக தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், வா நம்ம அமேசான் ப்ராஜெக்ட் பார்த்து பேசணும் வா அப்படின்னு சொல்லி அப்படியே கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். ஜங்குக்கால முடியலன்னு சொல்ல முடியல, பிகாஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. அப்படியே போகிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கை பார்க்குறீங்க, பார்த்து முறைக்கிறீங்க, எதுவுமே பேசவே இல்லை. நீங்கள் போட்டோம் எனக்கு என்ன, இவங்கிட்ட எனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா போதும், என்னோட ப்ராஜெக்ட் எனக்கு கரியர் எல்லாத்தையும் என்கிட்ட பிடுங்கிட்டா, இனிமேல் லைஃப்பில் எப்பயும் அவங்ககிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம கோத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே தான் 1 வீக் போயிருக்கோம். 1 வீக்கும் நீங்களும் ஜங்குக்கும் சரியாக பேசிக்கவே இல்லை. ஜங்குக்கு நீங்கள் அந்த டிவோர்ஸ் பேப்பர் வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே செம்ம கோத்தில் இருக்காரு. நீங்களும் இங்கே அவர் மேலே கோவத்தில் இருக்கீங்க. அவர் வீட்டுக்கு கூட போகலை, உங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போ ஒரு ஃபைன் டே உங்கள் கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னைக்கு மார்னிங்லேருந்து நீங்கள் சாப்பிடவே இல்லை. ஜங்கு கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அதனாலே சாப்பிட்டாம நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. சிஸ்டம் பார்த்து டைமில் அப்படியே உங்களுக்கு கால் வருது, அப்படியே அட்டென்ட் பண்ண. சார் வைன் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு கேபின் வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லி 2 ஃபைல் எடுத்துட்டு அப்படியே கங்கோட கேபின்குள்ளே தான் போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வைன் வாங்க அப்படின்னு சொல்ல நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்து போய் கொடுக்குறீங்க. உங்க அப்படியே அந்த ஃபைல்லாம் வாங்கி உட்காருங்க மிஸ் வைன், எதுக்கு நின்றுட்டே இருக்கீங்க? ஓகே சார் அப்படின்னு சொல்லி நீங்களும் உட்காந்துருக்கீங்க. அவங்க அப்படியே அந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்துட்டு வைன் இல்லை ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பாருங்களேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அந்த ஃபைலை வாங்கி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ கங் தான் அவனோட சேலந்து அப்படியே இருந்துச்சு உங்கள் பின்னாடி அப்படியே வரான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, நீங்கள் ஃபைலை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. வைன் இந்த இடத்துல தப்பு இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பேக் சைட்லேருந்து அப்படியே முன்னாடி வந்து அந்த ஃபைலை கை வச்சு உங்கள் ஷோல்டரில் ஒரு மாதிரி கை வைக்கிறான். நீங்கள் அப்படியே தட்டுறீங்க. சார் இல்லை வைன் அது மிஸ்டேக் இருந்தது அதான். இல்லை சார் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே ஃபைலை கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே கேபினை விட்டு வெளியே வரீங்க. அப்படியே உங்கள் கேபினில் போய் உட்காருங்க. மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் எங்க அப்படின்னு சொல்லி மனசு ஜங்குக்கை தான் தேடுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க. ஜங்குக் இன்னைக்கு ஆஃபீஸே வரல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்க. இப்போ லூனா தான் உங்ககிட்ட வரா. வாயன் அந்த மெயின் ஃபைல்ஸ்லாம் அந்த மெயின் ரூமில் இருக்கு, இந்த ஆக்சஸ் போய் எடுத்துகிட்டு வரியா? ஓகே மேம் நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போக இப்போ லூனாவும் அப்படியே பின்னாடியே வர. அப்படியே போயிட்டு அந்த ஆக்சஸ் கார்டு தான் வைக்கிறீங்க. அப்படியே போகலான்னு போகும்போது இப்போ லூனா பையன் ஒரு நிமிஷம், அப்புறம் இந்த மெயின் ஃபைலும் அப்புறம் அந்த பிக் ப்ராஜெக்ட் ஃபைலும் எடுத்துட்டு வந்துட்டு புரியுதா? ஓகே மேம் நீங்களே உள்ளே வரலாம். இல்லை வைன் என்ன சிஓ சார் கூப்பிட்டாரு, அதனால நீ எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துடுண்ணா. ஓகே மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே உள்ளே போறீங்க. அப்படியே டோரும் க்ளோஸ் ஆகுது. இந்த பக்கம் லூனா அப்படியே ஃபில்லத்தனமாக சிரிக்கிறா. அப்படியே அவள் கையை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அவள் கையில் அந்த ஆக்சஸ் கார்டு இருக்கு, உங்களோட பாக்கெட்லேருந்து அப்படியே எடுத்துருப்பா. பையன் ரொம்ப நாளாக நானும் பார்க்குறேன், ஜங்குக் உன்னையே பார்த்துச்சேக்கா. உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு, ஆனால் நான் சேரவே விட மாட்டேன். ஜங்குக் எனக்கு மட்டும்தான், இந்த லூனாக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சஸ் கார்டு அப்படியே தூக்கி போட்டுட்டு
அவ பாட்டுக்கு அப்படியே போறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் அந்த ரூம்குள்ளே ஃபைல் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஏசி வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களால் குளிர் தாங்க முடியல, உங்களுக்கு பீரியட்ஸ் வேறு. அப்படியே அந்த பெயின்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ்லாம் தேடி எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு கிடச்சிச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் கிட்டே போயிட்டு ஆக்சஸ் கார்டு தான் தேடுறீங்க. ஆக்சஸ் கார்டுங்க, ஆக்சஸ் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமே தேடுறீங்க, எங்கேயுமே இல்லை. ஐயோ யாராவது இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் டோரை போய் தட்டுறீங்க. நீங்கள் தட்டிகிட்டே இருக்க அந்த ரூம் ரொம்ப க்ளோஸாக இருக்கனாலையும் சவுண்ட் ப்ரூஃப் இருக்கனாலையும் நீங்கள் தட்டுறதும் கத்துறதும் வெளியே கேட்கவே இல்லை. நீங்கள் தட்டிகிட்டே இருக்கீங்க. யாராச்சும் கதவை திறங்க, ஆக்சஸ் கார்டு வெளியே விழுந்துருச்சு, யாராச்சும் கதவை திறங்க அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ப்ரெஷர்லே ரொம்ப மூச்சு வாங்குது, ஏன்னா அங்கே ஃபுல்லாக அவ்வளோ ஏசியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பாடிலாம் அவ்வளோ ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகுது. பதட்டம், இந்த ஃப்ரீஸ்னஸ்னாலே உங்களுக்கு பீரியட்ஸ் வேறு, ஸோ அதெல்லாம் ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகி உங்கள் ட்ரெஸ்லலாம் படுது. நீங்கள் ஒரு மாதிரி கத்திகிட்டே இருக்கீங்க. கதவை திறங்க, என்னால் முடியல, என்னால் மூச்சு விட முடியல, கதவை திறங்க, கதவை. ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ் போய் அங்கேயே மயங்கி விழுந்துடுறீங்க. உங்கள் பாடியில் அந்த ஏசி எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது, உங்கள் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஜங்குக் ஹாங் கூட உட்காந்தா பேசிகிட்டு இருக்காரு. ஏய் மச்சான், காலேருந்து இங்கே உட்காந்துறிய, போய் தொலையண்டா, போய் உன் பொண்டாட்டி பார்த்தா பேசி தொலைய, காலேருந்து குரங்கு மூஞ்சி மாரி வச்சு நிற்கிறேன். இவரு சும்மாரு வெறி ஏற்றிட்டு இருக்காது. பட் உன் அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா வந்து பேசணும்ல, அவளுக்கு அவ்வளோ ஈகோ மாதிரி இருக்குன்னா எனக்கும் இருக்குது. டீ இந்த ஈகோலாம் பூச்சி என்னடா பண்ண போறீங்க? எப்பா பார்த்தாலும் சண்டை போட்டு ஈகோன்னு சேப்பாங்கடா அப்படி சொல்லிட்டு ஹாங் பேசிட்டு இருக்க. இப்போ அப்படியே ஜங்குக் கால் அப்படியே அட்டன் பண்ணுறாரு. சொல்லுங்கம்மா. ஜங்குக் வைன் வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லைம்மா, அங்கே தானே இருக்கா. இல்லைப்பா, ஆஃபீஸ் விட்டு ரொம்ப நேரம் ஆகுது, நான் கால் பண்ணேன், அவள் அட்டனும் பண்ணல, வீட்டுக்கும் வரல, அதான் அங்கே வந்துட்டாலும். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்னத்துக்கு வீட்டுக்கு வந்துடணுமே. இல்லைப்பா வரல. சரி வைங்க, நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே கால் கட் பண்ணுறாரு. உங்கள் அம்மா தான் பேசியிருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே டென்ஷனாக எந்திக்க வாங்க தான். டீ மச்சான் ஏடாச்சு? இல்லை வைன் இன்னும் வீட்டுக்கு போலியா, நான் என்ன போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் அவரோட வீட்டுக்கு போய் தான் பார்க்குறாரு. போய் பார்த்தா அங்கே இல்லவே இல்லை. என்ன இங்கேயும் இல்லை, இன்னும் ஒரு மாதிரி இருக்கே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்லாம் அவருக்கு ரொம்ப படப்படன்னு அடிக்குது. நம்ம ஆஃபீஸ் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் தான் வர. ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண போகிற கடைசி நிமிஷத்தில் அப்படியே உள்ளே போகிறாரு. வாட்ச்மேன் தான். சார் எங்கே சார் போகிறீங்க? நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு அப்படியே அவசரமா ஆஃபீஸ்க்குள்ளே ஓடி போகிறார். ஓடி போயிட்டு அப்படியே பார்த்தா காலியாக இருக்கு, யாருமே இல்லை. ஒயன் எங்கே இருக்க ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தேடிட்டே இருக்காரு, எங்கேயுமே இல்லை. ஒரு பிளேஸ்ல அப்படியே பார்க்குறாரு, அந்த இடத்துல ஒரு கார்டு இருக்கு. என்னது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே எடுத்து பார்க்குறாரு. இது ஆக்சிஸ் கார்டு தானே, ஒயன்தா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் பார்க்குறாரு. இது என்ன லாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் கார்டு வைக்கிறாரு. பட் அது ஓப்பனே ஆகலை. வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ எட்டி மிதிச்சு அப்படியே அந்த கதவை உடைக்கிறாரு. கதை உடைச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா உள்ள ஸ்னோவாக இருக்குது, ஏசி அவ்வளோ ஹையில் இருக்குது. அங்கே மிடில் தரையில் தான் நீங்கள் அப்படியே சுருண்டு போய் படுத்து கிடக்குறீங்க. உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு பயந்துட்டாரு. ஒயன், அம்மு என்னடி ஆச்சு உனக்கு? அம்மு எந்திடி அம்மு அப்படின்னு சொல்லி தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் எந்திக்கவே இல்லை, உங்களுக்கு ப்ரீத் கூட வரல. ஜங்குக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு வெளியே ஓடி போகிறாரு. பக்கத்தில் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு இவளுக்கு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் தான் இருங்க சார் இருங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை கொண்டு போய் ஸ்ட்ரெச்சில் படுக்க வச்சிருக்கு. எல்லா மெடிசன்ஸில் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். உங்களுக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அப்படியே ஷிவர்லாம் ஆகுது, கை கால்லாம் நடுங்குது. உங்களுக்கு ட்ரிப்ஸ்லாம் போட்டு இந்த ஆக்சிஜன் மார்க்ஸ்லாம் வச்சு அப்படியே படுக்க வச்சிருக்காங்க. ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. நைட் ஃபுல்லாக நீங்கள் கண்ணே முழிக்கல. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லை. உங்களே தான் பார்த்துட்டு இருக்கா நீங்கள் எப்போ கண்ணு முழிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா ஜங்குக் உங்களே பார்த்துட்டு இருக்காரு. அம்மு ஜங்குக் அது டாக்டர் தான் அப்படியே உள்ள வந்து. ஓ மை காட் மேம், நல்ல வேலை கண்ணு முழிச்சிட்டிங்க. ரொம்ப ஃப்ரீஸான பிளேஸில் இருந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டேட் வேறு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நீங்கள் உங்களோட காப்பாற்றிருக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் சொல்ல ஜங்குக் அப்படியே பார்க்குறாரு உங்களை. யார் இதை பண்ணா? இல்லை ஜங்குக் அது யார் இதுக்கு காரணம்னு கேட்டேன். லூனா. ஜங்குக் எதுவுமே பேசல, அப்படியே உங்க கையை விட்டுட்டு அப்படியே வெளியே வராரு. இப்போ ஹாங் தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்திருப்பான். மச்சான் எங்கடா போற? நான் வர பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமா சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே போறாரு. போய் பைக் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ் தான் போறாரு. ஆஃபீஸ்ல போய் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு செம்ம கோவத்தோட ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரும் ஜங்குக்கு ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஜங்கோட ஷர்ட்ஸ்லாம் கசங்கி ஒரு மாதிரி வேர்வெல்லாம் ஊற்றி அவர் நேற்றுலாம் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டார். அவங்களே பார்த்துருந்தால ஒரு மாதிரி இருக்காரு. ஸோ எல்லாரும் அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் எதுவுமே பேசல, ஸ்ட்ரெயிட்டா லூனா கிட்ட வந்துட்டு அப்படியே ஸ்லாப் பண்றாரு. ஜங்குக் என்ன பண்ணிட்டு திருப்பி ஸ்லாப் பண்றாரு. அப்படியே கங் வந்துட்டு அப்படியே தடுக்கிறாரு. ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. லூனாவை திருப்பி ஸ்லாப் பண்ணிட்டு டேய் யாரு நீ எனக்கு
என் பொண்டாட்டி இந்த மாதிரி நிலைமையில படுக்க வச்சிருக்க ஒன்றுனால இதோட விடுறேன். இதே வேற யாரா இருந்தா கொன்னுட்டு போயிருப்பேன். ஓ இப்போ எது கத்திட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியாரு. என் பொண்டாட்டி வயனை அந்த லூம்ல வச்சு லாக் பண்ணி இவ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல இப்போ கங்தா அங்கே அப்படியே போலீஸ்க்கு கால் பண்ணி லூனாவை பிடிச்சி கொடுத்துட்றான். இப்போ கங்தா ஐயோ இவன் பொண்டாட்டி தெரியாம இவங்கிட்டயும் பொண்டாட்டி வர்ணிச்சிருக்கோமே. ஐயோ இந்த பொண்ணு இப்படி அடிக்கிறான், பார்க்கவே இப்படிக்கிறானே, கொன்றுவானோ. டே கங்கு முதல்ல கிளம்பிடணும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே பயந்து ஓடிடுறான். இந்த பக்கம் ஜங்கு அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் வராரு. எதுவுமே பேசல, அப்படியே உள்ள வந்து உங்களை தான் தூக்குறாரு. உங்களை எதுவுமே பேசல, ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஹாங்கு தான் மெடிசன்டா கையில மாட்டி விடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிங்கரை நீட்டுறாரு. ஸோ அப்படியே ஹாங்கு தான் அந்த மெடிசன் கவர் அப்படியே கையில மாட்டி விடு. ஜங்குக்கு எதுவுமே பேசல, அப்படியே உங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு தான் போறாரு. அப்படியே உங்களை பெட்ல படுக்க வச்சுட்டு போயிட்டு அப்படியே குக் பண்றாரு. குக் பண்ணி எடுத்துட்டு வராரு. இந்த பொடி சாப்பிடு. எதுவும் பேசல, அப்படியே வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸு கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. நல்லா ஜங்கு கிட்ட பேசக்கூட முடியல. இப்போ இப்படிதான் 3 டேஸும் போயிருக்கும். ஜங்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. சாப்பிட்றீங்களா, டேப்லெட் போடுறீங்களா, அதை மட்டும் பார்த்துருப்பாரு, கேட்டிருப்பாரு. இவ்வளோதான். உங்களுக்கு இதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருக்க பர்சன் இப்படி பேசாமலே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும். அதான் உங்களுக்கு இருக்கு. சரி இப்போ அந்த 3 டேஸ் ஆஃப்டர் உங்களுக்கு இன்னைக்கு டேட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே நீங்க பெட்ல தான் படுத்திருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே பால்கனியில் நின்றுட்டு இருக்காரு. உங்களால இதுக்கு மேலே முடியல. அப்படியே போயிட்டு ஜங்குக்கு பேக்கப் தான் பண்றீங்க. ஜங்கு என்ன உனக்கு உனக்கு வேணா நான் அடிச்சிடுறான், எதுக்கு இப்படி பேசாமல் இருக்க? இங்கே பாரு, என்கிட்ட சண்டை போடு, என்னை திட்டு, ஆனால் இப்படி பேச மட்டும் இருக்காதுடா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி தப்பு தான் டிவோர்ஸ் பேப்பர் வச்சது, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், என்னை விட்டு போகாதடா அப்படின்னு சொல்லி டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஃப்ரண்ட்ல திரும்புறாரு. நீங்கள் டைட்டாக ஜங்குக்கோட செஸ்டோட அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் தள்ளுறி. சரி எதுக்குடா அப்படி பண்ணுற, நானே வந்திருக்கேன், ஈகோ கட்டல ஈகோ ஸ்டிக் அப்படின்னு சொல்லி செஸ்லேயே அடிக்கிறீங்க. ஏய் யார் ஈகோஸ்டிக்கு? நான் ஈகோஸ்டிக் அடி மயிறு. என்ன நான் பேசுகிறேன், மூஞ்சி திக்கு வச்சுட்டு இருக்கேன். இங்கே பாரு, நம்ம என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி, பட் 2 பேரும் 2 பேரையும் ரொம்ப காதலிக்கிறோம், உனக்கு தெரியும்ல. ஏன்டா மூஞ்சி திக்கு வச்சுட்டு இருக்கா? எங்க பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேஸ் அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே பவுட் பண்ணி ஜங்குக்கே பார்க்குறீங்க டியர்ஸோட. அப்படின்னு சொல்லி ஜங்குக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் அமைதியாரு. ஜங்குக் சண்டை போடணும் தானே கேட்ட? சண்டை போடணும். எனக்கு இப்போ சண்டை போடணும், அது பெட்ல. ஜங்குக் டாம் அண்ட் ஜெரியா இருக்கும்ல, அதேமாதிரி இன்னொரு டாம் அண்ட் ஜெரி சண்டை போடட்டும். ஜங்குக் அப்படி சொல்லி நீங்கள் ஷை ஆகுறீங்க. ஜங்குக் அப்படியே கிட்ட வர நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம், இன்னொரு டாம் அண்ட் ஜெரியா? ஜங்குக் கலந்த ஒன்று தானே வரும், எப்படி 2 டாம் அண்ட் ஜெரி மாதிரி வரும்? லூஸு. இது இன்னொரு வழி இருக்கு. என்ன வலி? ட்வைன்ஸு அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை தூக்குறாரு. இங்கே அப்படியே ஜங்குக் அமைதியாருடி அப்படின்னு சொல்லி பெட்ல கொண்டு போய் போடுறாரு. அப்படியே உங்ககிட்ட நெருங்கி வர. இவ்வளோ கோவம் தெரியுமா எனக்கு? மயிறு காய போட்டு உங்க அம்மா வீட்டுக்கா போற? என்ன ஜங்குக் ஜங்குக் வேணாம். அப்படியே ஜங்குக் உங்களோட இடுப்பை போட்டு தடவுறாரு. அங்கே டிஷர்ட் அப்படியே கலட்டுறாரு. ஏய் ஜங்குக் தள்ளுறா. ஏய் முடியவே முடியாது, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட ஹேண்டை ஃபோல்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு தெரியுமா? தக்காளி மாதிரி. ஜங்குக் விடுடா. குல்ஃபி சாப்பிட்றியா? என்ன குல்ஃபிடி, குல்ஃபி. ஏன் குல்ஃபி செம்மையா இருக்கும், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேண்ட்டை கழட்டிட்டு அப்படியே கிட்ட வர. அப்படியே பார்க்குறீங்க. ஏய் வேணாம். வேணும் சாப்பிட்றி. குல்ஃபி மாதிரி நல்லா எல்லா பக்கமும் அப்படியே சாப்பிட்ற பண்ணி, அப்போதான் என் கோவம் போகும். புரியுதா? டேய் நீ ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ஜங்குக் அப்படியே மவுத்தில் இன் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படி தாண்டி நல்லா நல்லா பண்ண, அங்கே இங்கே இப்படி பண்ணுறி இரு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இன் பண்ணுறாரு. இப்படிதான் அப்படிதான் நல்லா நல்லா உள்ளோட ஏன் போடட்டி அம்மோ அப்படின்னு சொல்லி செம்மையாக மூன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உங்களால் முடியல. அப்படியே ஜங்குக் அப்படியே வெளியே எடுக்கிறாரு. டேய் என்னடா இது இப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டா என்ன ஏறுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே வந்து நீங்கள் போட்டிருக்க எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு அப்படியே அங்கே மவுத் வைக்க. நீங்கள் ஜங்குக் ஜங்குக் வேணாம் வேணாம் ஜங்குக், செம்மையா இருக்குடி, செம்ம ஸ்வீட்டா வேற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்தாச்சு அவரோட ஃபிங்கர்ஸ் தான் வைக்கிற. ஜங்குக் வேணாம்
ஜங்குக் முடியல. இருடி இரு அப்படின்னு சொல்லி செம ஃபாஸ்ட்டாக ப்ளீஸ் பண்ணுறாரு. ஜங்குக் ஜங்குக் என்னோட வலிக்குது எடு எடு அப்படின்னு சொல்லி அப்படியே ஜங்குக் எடுக்கிறாரு. இல்லையே எடுத்துட்டு அவர் மவுத்க்கு எடுத்துகிட்டு போக நீங்கள் அப்படியே கையை பிடிக்கிறீங்க. சீ அது என்னடா பண்ணிட்டு கையெடு. ஏய் என்னடிச்சு உங்ககிட்டேருந்து வருது எதுவுமே எனக்கு செய்யல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே திருப்பி இன் பண்ணுறாரு. ஜங்குக் ஜங்குக் வேணாம் ஜங்குக் வேணாம். ஏய் மேலே வாடி அப்படின்னு சொல்லி உங்களை மேலே உட்கார வச்சு அவர் அப்படியே இன் பண்ணுறாரு. ஜங்குக் வலிக்குது வலிக்குதுடா. ஏய் ஃபர்ஸ்ட் டைமில் இருடி இரு இரு இன்னும் கொஞ்சம் பண்ணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துச்சு. வால்லே உங்களோட ஒரு லெக்கை அப்படியே இது பண்ணி வைக்கிறாரு. நான் ஜங்குக்கே பார்க்குறீங்க. டே என்னடா பண்ணுற வேணாண்டா. ஏய் அம்மு ட்வின்ஸ் கேட்டலடி ட்வின்ஸுக்கு என்ன எவ்வளோ பொசிஷன் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹிண்ட் பண்ணுறாரு. ஜங்குக் ஜங்குக் அம்மு அம்மு பொடாட்டி டே அவங்களுக்குள்ள ஹாட் ரொமான்ஸ் போகுது. ஸோ இங்கேயே நான் ஒன் ஷார்ட்டை என் பண்ணுறேன். ஸோ கமெண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டில் மீட் பண்ணுறேன். பை பை குட்டீஸ்.